வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்க திரைப்படம் ஹிந்தி மூவியான மைதான். அஜய் தேவ்கன் இதுல நாயகனா நடிச்சிருக்காரு. டைரக்டர் அமித் சர்மா இதுக்கு முன்னாடி பதாய் ஹோ அப்படிங்கிற ஒரு படம் எக்ஸலண்டா கொடுத்திருந்தாரு. ஒரு மெகா ஹிட் ஆச்சு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. இது ஒரு பயோகிராபிக்கல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவோட ஃபுட்பாலோட பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுற 1952 டு 1962 10 வருஷத்துல நடக்கிற கதை இது. இந்தியாவோட ஃபுட்பால் கோச்சான ரஹீம் அப்படிங்கிற ஒருத்தரோட கதை இது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இந்த 10 வருஷத்துல அவர் இந்தியா ஃபுட்பாலுக்கு என்னெல்லாம் பண்ணாரு, அந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் ஓவராலா இந்தியா ஃபுட்பால் டீம் அப்போ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அண்ட் தொடர்ந்து சில தோல்விகள் சந்திச்சுட்டு இருக்கிற பாலிவுட்டுக்கு இந்த படம் எப்படியான ஒரு ரிலீஃபை கொடுக்குது, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். மைதான் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். 1952ஆம் ஆண்டு இந்திய ஃபுட்பால் டீம் ஹெல்சிங்கி ஒலிம்பிக்ஸில் படுதோல்வி அடைஞ்சிடறாங்க. இது அங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் ரொம்ப காரசாரமாக விமர்சிக்கப்படுது. இந்தியாவோட ஃபுட்பால் அந்த கேப்பபிலிட்டியை ரொம்பவே கேள்விக்கு உட்படுத்துகிறாங்க. ஸோ அதனால அந்த ஃபுட்பால் டீமோட கோச்சாக இருக்கிற ரஹீம் அவர் மேலே சில குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது. அதுக்கு அவர் பதிலளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்து கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு என்ன சொல்றாரு ரஹீம் அப்படின்னா, எனக்கான முழு சுதந்திரத்தை கொடுத்தா இந்தியா ஜெயிக்கிற மாதிரியான ஒரு டீமை என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். இந்தியாவோட டீம் ஃபுட்பால் டீம் நிறைய வெற்றிகளையும் பெறும், அதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விடுறாரு. ஸோ அதனால ரஹீமுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து ஃபெடரேஷன் வந்து கொடுக்குறாங்க. தான் நினைச்ச டீமை அவர் ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த டீம் எப்படியெல்லாம் வெற்றியை பெற்றுச்சு, இதில் ரஹீம் அண்ட் அவங்களோட ஃபுட்பால் டீம் சந்திச்ச சவால்கள் என்னென்ன, இதெல்லாம் மீண்டு வந்து இந்தியா அதாவது கிட்டத்தட்ட ஏசியாவோட பிரேசில் அப்படின்னு ஃபுட்பாலில் புகழப்படுற அளவுக்கு எப்படி இந்த டீமை கொண்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த மைதான் படத்தோட ஒன்லைன். படத்தில் யாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கோச் சையத் அப்துல் ரஹீமா வர அஜய் தேவ்கன் ரொம்ப சட்டிலான ஒரு மீட்டர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. எங்கேயுமே அதிர்ந்து பேசாமல் பெரிய அளவில் எமோஷன்ஸை வெளிப்படுத்தாமல் அவர் இருக்கிறதே ஒரு எமோஷன்ஸை கிரியேட் பண்ணிடுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவு ஒரு முதிர்ச்சியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த கேரக்டர் ஒன் டைமென்ஷனாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக சில இடங்களில் தன்னோட இருப்பை விட்டு போகிறப்போ இல்லை ரொம்ப சோகமான ஒரு விஷயம் நடக்கிறப்போ ரொம்ப ஒரு சோகமாக அழுறாரு. அந்த இடங்களில் நமக்குமே எமோஷனலாக கண்கலங்கிறது. அந்தளவு ஒரு சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. சையத் அப்துல் ரஹீம் அப்படிங்கிற அந்த கேரக்டரை திரையில கொண்டு வந்ததுக்கும் இப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக அவர் எல்லாருக்கும் டிஸ்பிளே பண்ணதுக்கும் நிச்சயமாக அஜய் தேவ்கனுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். அஜய் தேவ்கனோட மனைவியாக வர பிரியாமணி ரொம்ப க்யூட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. கணவனோட கட்டாயத்தினால இங்கிலீஷ் படிக்கிறது, வேண்டா வெறுப்பா படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சிகள். அப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து ரத்தம் சிந்திய கர்ச்சீஃப்ல இவங்க கண்ணை தொடச்சிக்கிறது, அப்புறம் வந்து கணவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுட்பாலுக்கு திரும்ப போங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற அந்த இடம், இந்த மாதிரி நிறைய இடங்களில் எமோஷனலாகவும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பழைய முத்தலக நிறைய இடங்களையும் பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். மைதானத்தில் 11 பேர் இருந்தாலும் அவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சு ஒரே டீமாக விளையாண்டாதான் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி அஜய் தேவ்கன் ஒரு டைலாக் சொல்லுவார். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தில் ஃபுட்பால் பிளேயர்ஸாக நடிச்சுக்கிட்ட எல்லாருமே அந்த அஜெண்டாவை புரிஞ்சுக்கிட்டு படம் என்ன சொல்ல வருது, எவ்வளோ எமோஷன்ஸை கடத்துது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்க்ரீன் டைம் வச்சு ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிகிற சிலர் யார் அப்படின்னா மதுர் மிட்டல், சைத்தன்யா சர்மா, தேஜாஸ் ரவிசங்கர், தேவேந்திர கில் அண்ட் அமர்தியா ராய், இவங்க 5 பேருமே ரொம்ப சிறப்பான பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. இவங்களோட அந்த கேரக்டர் நேம்ஸ் பீட்டர் தங்கராஜ், சுனி கோஸ்வாமி, அப்புறம் வந்து PK பானர்ஜி, இந்த மாதிரியான சில கேரக்டர்ஸ் நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கு படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும். அதுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரு ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த படத்தோட வில்லன்களாக வர கஜராஜ் ராவ் அண்ட் ருத்ரனில் கோஷ் 2 பேருமே அந்த கேரக்டருக்கு தேவையான டெப்த்தை கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் படத்தில் வந்து நிறைய இடங்கள்ல இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்குமே கோபம் வருது. அது இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவாக தான் மாறி இருக்கு. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் இவங்களோட நடிப்பு நிறைய இடங்கள்ல கேரிகேச்சராகவும் மாறி இருக்கு. ரொம்ப அனிமேட்டடா, ரொம்ப ஒரு செயற்கையாக ஃபீல் ஆன மாதிரியும் இருக்குது. அது எந்த மாதிரி ஒரு டெப்த்து போகுது அப்படின்னா, நம்ம சீரியலில் ஒரு வில்லன் கேரக்டர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நிறைய இடங்களில் வெளிப்படுது. அது இந்த படத்துக்கு ஒரு டிராபேக்காக சில இடங்களில் மாறி இருக்கு. அண்டு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கஜராஜ் ராவோட அந்த விக் உள்ளிட்ட பல விஷயங்கள் சுத்தமாக செட் ஆகவே இல்லை. படம் ஃபுல்லாகவே அந்த கெட்டப்பில் தான் அவர் வராரு. நிறைய இடங்களில் அது ரொம்ப துருத்திட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். மைதான் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ரஹீம் ஃபுட்பால் கோச் ரஹீமோட 10 years ஆஃப் லைஃப் சொல்லணும். அதில் முடிஞ்சளவு இந்தியாவோட ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியும் சொல்லணும். அதாவது இந்தியாவோட ஃபுட்பாலோட பொற்காலம் சொல்லப்படுற அந்த டைம் பீரியடோட ஹிஸ்ட்ரியும் சொல்லணும் அப்படிங்கிறதுல அந்த ரேஷியோவை சிறப்பாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காரு அமித் சர்மா. குறிப்பாக இது ஒரு பயோபிக்காவும்
ஆன் தி அதர் ஹேண்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவும் ரெண்டுமே கலந்து இருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவாகவே இந்த படத்துக்கு மாறி இருக்கு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஸ்க்ரீன் பிளேவை கொடுத்துருக்காரு. அதுவும் நிறைய இடங்கள்ல ரொம்ப சட்டிலாகவே ப்ளே பண்ணியிருக்காரு. அஜய் தேவன் கேரக்டருக்கு நிறைய இடங்கள்ல மாஸ் டைலாக் வைக்கிறதுக்கும் இல்லை ஒரு மோட்டிவேஷனால பயங்கரமான ஒரு ஸ்பீச் வைக்கிறதுக்கும் ஸ்கோப் இருந்தும் அந்த ஏரியாவுக்குள்ள போகாமல் இருந்திருக்காரு. நிறைய இடங்கள்ல கிரிஞ்சு ஃபீல் கொடுக்கறதுக்கும் பூமர் டைலாக் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருந்தும் அதையும் ரொம்பவே தவிர்த்திருக்காரு. இந்த மாதிரியான பயோபிக்கு உண்டான கிளீஷேஸை ரொம்பவே சிறப்பாக அவாய்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ரத்த காயம் ஆயிருது. அப்போ கோச் மற்ற பிளேயர்ஸ்ட போய் பேசுறப்போ ஒரு பெரிய ஸ்பீச் கொடுப்பாரு, ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா மேக் ஹிம் பே ஃபார் திஸ் அப்படின்னு ஒரே ஒரு வரி தான் சொல்றாரு. அந்த அளவு ரொம்ப சட்டலா ரொம்ப மெச்சூர்டா எழுதப்பட்ட படம் இது. அது படம் ஃபுல்லாவே ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து இந்த பயோபிக் கிளீஷேஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாலே அதுல ஆட் ஆன ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எங்கேயுமே ஒரு டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னா அதுல எல்லா மேட்சையும் காட்டணும், இல்லை எல்லா மேட்சோட ரிசல்ட் என்னங்கிறது சொல்லணும் அப்படிங்கிறதான் ரொம்ப மெனக்கெடாம எது இந்த படத்துக்கு தேவையோ, எது ஒரு மொமெண்டா நல்லா இருக்கும், எமோஷனலா கனெக்ட் ஆகுமோ அந்த காட்சிகளை மட்டும் ரீடைன் பண்ணிட்டு அந்த மேட்சஸ் மட்டுமே பேசிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் த கிரவுண்ட்ல நடக்கிற விஷயங்களை சிறப்பாகவே காட்சிப்படுத்திருக்காங்க. இது ஸ்கிரீன் பிளேவும் படத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆயிருக்கு. அதுவும் 3 hours படத்தை எங்கேஜிங்கா மாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிரியேட்டிவ் டெசிஷன் படத்துக்கு சிறப்பாகவே ஒர்க் ஆயிருக்கு. அதே மாதிரி படத்துல வசனங்களும் ரொம்ப அற்புதமாகவே எழுதப்பட்டிருக்கு. நான் இந்த ஃபுட்பால் அப்படிங்கிற அந்த ஸ்போர்ட்ஸுக்காக என்னோட வாழ்நாளையே கொடுத்துருக்கேன், நீங்க ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அஜய் தேவகன் கேட்குற அந்த டைலாக் அண்ட் பிளேயர்ஸ் கிட்ட அவர் பேசுற இன்னொரு டைலாக் அது என்னோட பர்சனல் ஃபேவரட்டா இருந்துச்சு. என்னன்னா எந்த டீமா இருந்தாலும் அதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா நான் கிரவுண்டுக்கு வெளியே தான் இருக்கேன், கிரவுண்டுக்கு உள்ள இருக்கிற நீங்க அதை நம்பணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இடத்துல ஒரு டைலாக் பேசுவாரு. அதுவுமே ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா இருந்துச்சு. பக்கமா மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இல்லாம இந்த மாதிரி சட்டிலான ஒரு வரி டைலாக்ஸ்லயே ரொம்ப ஒரு எமோஷன்ஸை கடத்திடுறாங்க. அது மூலமா ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட், இன்ஸ்பிரேஷன் எல்லாமே வந்துருது அப்படிங்கிறதும் ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்ததான் இந்த ஸ்போர்ட்ஸ் கிளீஷேஸ் அவாய்ட் பண்ணதில் இதில் இன்னொரு பெரிய டிசிஷன் என்ன அப்படின்னா வழக்கமாக காட்சிப்படுத்தப்படுற அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லேருந்து விலகி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான பிக்சரைசேஷன் இதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு உழைச்ச டெக்னிக்கல் டீம், சினிமோட்டோகிராஃபர்ஸ் 2 பேர் இருக்காங்க, துஷர் காந்தி ராய் அண்ட் ஃபயோடர் லயஸ். இதில் ஃபயோடர் லயஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் சீக்வன்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் எடிட்டிங்லையும் இதே மாதிரி 2 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, தேவ் ராவ் ஜாதவ் அண்ட் ஷானவாஸ் மோசானி தான் எடிட்டிங்கில் அந்த ஸ்போர்ட்ஸ் ஏரியாவை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்போர்ட்ஸ் ஏரியா ஹைலைட்டாக தெரியறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஃபுட்பால் சீன்ஸை ரொம்ப டவுன் டு எர்த்தா காட்சிப்படுத்தின விதம் தான். அது எந்த அளவுக்கு அப்படின்னா பொதுவாகவே ஃபுட்பால் அப்படின்னால இந்த ஏரியல் ஷாட் வச்சு பயங்கரமாக அந்த பால் பாஸ் ஆகிறது உள்ளிட்ட பல விஷயங்களை காட்டுவாங்க விஎஃப்எக்ஸில். பட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹை லெவலில் கேமராவை மெயின்டைன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட கிரவுண்டில் நம்ம உட்காந்து பார்க்குற அளவுக்கான ஒரு ஃபீலை மேட்சஸில் கொடுத்துருக்காங்க. சில இடங்களில் பாயிண்ட் ஆஃப் வியூ கேமரா யூஸ் பண்ணது, கேமிங் மாதிரி ரொம்ப கிட்ட போய் காட்டினது, இது எல்லாமே அந்த கிரவுண்டுக்குள்ளே நாமளும் விளாட்ற ஒரு ஃபீலை கொண்டு வந்துருது. அது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக மாறி இருக்கு. படத்தோட லாஸ்ட் 30-40 மினிட்ஸ் ஸ்ட்ரெச் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு இந்த டெக்னிக்கல் விஷயங்களும் ரொம்பவே முக்கியமான விஷயம். அதுக்கேற்ற மாதிரியான எமோஷனலான ஸ்கோரையும் ஏஆர் ரஹ்மான் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ யாருன்னா அது ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபுட்பாலுக்கு கோல் போடுறதுக்கு அசிஸ்ட் தேவைப்படும். ஒரு பிளேயர் கோல் போடணும்னா இன்னொரு பிளேயர் எடுத்து அசிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான லாஜிக் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு அசிஸ்ட்டை இந்த படத்தோட வெற்றிக்கு ரஹ்மான் கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரம்பத்தில் ஹைதராபாத்தில் ஒரு ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற ஒரு பையன் ஃபுட்பால் ஆடுறான். அங்கே ஆரம்பிக்கிற ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் படம் ஃபுல்லாகவே நிறைய இடங்கள்ல எமோஷனலாக ரொம்பவே கிளிக் ஆயிருக்கு. அதுவும் அந்த 30-40 மினிட்ஸ் சொன்னா இல்லையா கிளைமேக்ஸ் ஸ்ட்ரெச், அதில் ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஒர்க்கை கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த எமோஷனலாக நிறையா சீன்ஸ் கடத்தினதுக்கப்புறம், எமோஷனலாக சொல்ல வேண்டிய விஷயம்லாம் சொன்னதுக்கப்புறம், பர்ஃபார்மன்ஸாகவும் ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் கடைசி ஒரு 5 நிமிடங்களை ஏஆர் ரஹ்மானுக்கு பாஸ் கொடுத்துறாரு டைரக்டர். அதுக்கப்புறம் அவர் போடுற அந்த பாடலுக்கு உண்டான லிரிக்ஸ், அந்த பாடல் பாடப்பட்ட விதம், அந்த பாடல் காட்சிப்படுத்தப்பட்ட விதம் எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ், மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப எமோஷனலாக நம்மளை ஹோல்ட் பண்ணியிருக்கு அந்த டோட்டல் ஸ்ட்ரெச்சுமே அப்படின்னு கூட சொல்லலாம். ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் பாலிவுட்ல மைதான் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக படத்தில் காட்டப்படுற அந்த கடைசியாக வர எமோஷனல் ட்ரிபியூட் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. உண்மையான பிளேயர்ஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான ட்ரிபியூட்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட அந்த பழைய ஃபோட்டோ, இப்போ அதில் நடித்த ஆட்களோட ஃபோட்டோஸ் ரெண்டையும் காட்டுறாங்க. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. அந்த வகையில் காஸ்டிங் டைரக்டர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். அதுவும் நிறைய பேர் அந்த உயிரோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களை கொண்டு முடிஞ்சளவு விஷுவலைஸாக ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு தியேட்ரிக்கல் மொமெண்ட்டாக. அந்த வகையில் டைரக்டர் அமித் சர்மாவோட இன்டென்ஷனை நம்ம நிச்சயமாக பாராட்டி ஆகணும். மைதான் படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பயோபிக்கில் இருக்கிற கிளீஷேஸை நல்லாவே அவாய்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா
அப்படிங்கிற விஷயத்துல வர கிளீஷேஸை ரொம்பவே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு ப்ரெடிக்டபிள் ஃபேக்டரை கொண்டு வந்துருது. என்னதான் வந்து ஃபுட்பால் மேட்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு தேவையானது மட்டுமே காட்சிப்படுத்தியிருந்தாலும் அந்த தேவையானதை காட்சிப்படுத்தின இடத்துல நிறைய கிளீஷேஸ் அங்கங்கே எட்டி பார்க்குது. ஹாஃப் டைம் வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப கம்பேக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டெம்ப்ளேட்ல ஒரு 2-3 மேட்ச் படத்திலேயே இருக்கு. இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் அது ஹிஸ்ட்ரி தான் அப்படின்னாலுமே கொஞ்சம் ஏதாவது அந்த கிளீஷே ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அண்ட் படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எமோஷனலாக கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. நிறைய இடங்கள் கொஞ்சம் ஏலியனேட்டடாக ஃபீல் ஆனதும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். நிறைய இடங்கள் கொஞ்சம் சீரியஸாக இல்லாத மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆரம்பத்தில் வந்து ஒவ்வொரு ஊராக போய் ஒரு ஃபுட்பால் டீமுக்காக ஆள் எடுக்கிறார் அப்படிங்கிறப்போ நம்ம மைண்டில் கோவை பிரதர்ஸ் உள்ளிட்ட அந்த படங்கள் தான் ஞாபகம் வருது. அந்தளவு ரொம்ப பார்த்து பழகின ஒரு காமெடி சீனா எமோஷனலாக பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த செட்டப்லேருந்து கொஞ்சம் விலகி மெயின் கதைக்கு வந்ததுக்கப்புறம் படம் ரொம்ப எங்கேஜிங்காகவும் ரொம்ப புதுசாகவும் இருக்குது. பட் அந்த ஆரம்ப காட்சிகள் இன்னுமே கொஞ்சம் சிறப்பாக வேற மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஒருவேளை நமக்கு இந்த முன்னாடி இதை காமெடி சீனாக பார்த்ததுனாலையோ என்னமோ அந்த மாதிரி ஒரு டிராபேக்காகவும் அது ஃபீல் ஆயிருக்கலாம். பட் அது எமோஷனலாக கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். மொத்தத்தில் இந்த மைதான் படம் ஒரு பிரில்லியண்டான ஒரு பயோபிக், ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. நிறைய இடங்களில் எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகுது. ஃபுட்பாலே உங்களுக்கு தெரியலனாலும் இந்த படத்தை உங்களால் நிச்சயமாக என்ஜாய் பண்ண முடியும். அதில் இருக்கிற எமோஷனல் ஸ்டேக்கை நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். அந்தளவு ஒரு சிறப்பாக எடுக்கப்பட்ட ஒரு பயோபிக் தான் அது. நிச்சயமாக தியேட்டரில் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.